ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சகோஸ். இன்னைக்கு நாம் தீபாவளி ஸ்பெஷலாக ரொம்ப சூப்பரான வாயில் வச்சாலே கரையக்கூடிய குலோப்ஜாம் எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம். இதை ஒரு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு தாங்க செய்ய போகிறோம். சரியான முறையில் மாவை பிசைஞ்சு எப்படி உடையாமல் செய்கிறதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து 1/2 கிலோ சர்க்கரைக்கு 500 ml அதாவது 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்னைக்கு எம்டிஆர் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு தான் செய்ய போகிறேன். அதில் 800 கிராம் சர்க்கரைக்கு 800 ml தண்ணி ஆட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ சர்க்கரை பாகு தேவைப்படாது, வேஸ்ட்டு தான் ஆகும். அதனால் இதுவே நமக்கு போதுமானதாக இருக்குங்க. இதுக்கு கம்பி பதம் வரணுன்ற அவசியம் கிடையாதுங்க. கொதி வந்ததுலேருந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதுங்க. இதில் இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிட்டு கிளறி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் எம்டிஆர் குலோப்ஜாம் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. இது 175 கிராம் பேக்கெட்டுங்க. இதில் ஒரு 60 ml சுடுதண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாங்க. சுடுதண்ணி ஆட் பண்ணுறது மூலிமா நமக்கு மாவு பிசைய நல்ல இலகுவாக வருங்க. உங்களுக்கு இந்த எம்எல் கணக்கு புரியல அப்படின்னா ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை ஒரு டம்ளர்லேயோ மாவை அளந்துக்கோங்க. அதில் 1/4 பங்கு தண்ணி ஊற்றிக்கிட்டா போதுமாக இருக்குங்க. ஒட்டு மொத்தமாகவே இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது. மாவை இது மாதிரி நல்ல அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாங்க. மாவை நல்லா இது மாதிரி கையால பரப்பி விட்டு வச்சுட்டு இதுல எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நெய்யை தடவி ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சிடலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கையில லைட்டா நெய் தடவிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ரவா லட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி நல்ல ப்ரெஷர் பண்ணி அழுத்திட்டு உருண்டை பிடிக்கிறது மூலிமா குலோப் ஜாமுன் வெடிப்பு வராமல் இருக்குங்க. எல்லா உருண்டைகளும் நெல்லிக்காய் சைஸ் அளவு இருந்தால் போதுங்க. ஏன்னா இது சக்கரை பாகுல ஊறும் போது இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸா ஆகுங்க. இது மாதிரி 2 கையால வச்சு நல்ல ரவுண்ட் ஷேப்க்கு வர மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு 175 கிராம் பேக்கெட்டுக்கு 12 உருண்டை கிடைச்சிருக்குங்க. இதை பொரிச்சு எடுக்க ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிட்டு எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. எண்ணெய் சூடானதும் அடுப்பை சிம்ல வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இது பொரிஞ்சிட்டு இருக்கும் போதே ஒரு ஸ்பூனை நடுவில் வச்சு இது மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கலாங்க. இப்படி கிளறி விட்டுட்டு இருக்கிறது மூலியமா குலோப் ஜாமுன் நல்லா ஈவனா வெந்து எல்லா பக்கமும் ஒரே கலரா கிடைக்குங்க. அடுத்து மீதி இருக்க உருண்டையெல்லாம் இதே மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்து வச்சிடலாங்க. இப்போ பொரிச்ச எல்லா உருண்டையும் லைட்டா ஆற வச்சு மிதமான சூட்ல இருக்கிற சக்கரை பாகுல ஆட் பண்ணிக்கலாங்க. இப்படி ஆற வச்சு ஆட் பண்றது மூலியமா குலோப் ஜாமுன் உடையாம இருக்குங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதுங்க. இப்படி அகலமான பாத்திரத்துல ஊற வைக்கிறது மூலியமா குலோப் ஜாமுன் ஊறி பெருசாகும் போது ஒன்னோட ஒண்ணு பட்டு உடையாம எடுக்கும் போதும் ஈஸியா வருங்க. அவ்வளவுதாங்க, 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, குலோப் ஜாமுன் நல்லா ஊறி பெரிய சைஸா வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டா வாயில வச்சா கரையிற மாதிரி இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.